வணக்கம் மக்களே. என்ன மக்களே, இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சது எங்க அக்கா விஜய பாரு தானா? நான் கூட காலைல ப்ரோமோலாம் பார்த்துட்டு நான் மாமாவை தப்பா நினைச்சேன். காமு மாமா தான் பார்வை டார்கெட் பண்ணியிருக்காப்ல. சரி ஓகே, ஆட்டோன்னு வரும்போது எல்லாரும் டார்கெட் பண்ண தான் செய்வாங்க. அந்த வகையில காமு வந்து பாருக்கான பால் ஆட்டை போட ட்ரை பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஆக்சுவலா விஜய பாரு தான் காமு டார்கெட் பண்ணியிருக்காப்ல. விஜய் பாரு தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே காமுக்கான மொத்த பந்துகளுமே ஆட்டையை போடுறதுக்கு டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதனாலதான் காமு வந்து ஓகே, நீ ஆட்டத்துல என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டல, நானும் உன்னை டார்கெட் பண்றேன்னு சொல்லிட்டு மாமா ரெண்டாவது விஜய் பாரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காப்ல. அதுலதான் அக்கா டிராமாவை போட்டு நான் உன் பந்து எடுத்ததுதான் தப்பா, ஐயோ அப்படி பண்றானே, ஐயோ அப்படி பண்றானு சொல்லிட்டு அவனை அடிச்சு அவனை சொரிஞ்சு அவனை ட்ரிகர் பண்ணி ஒரு ட்ரிகர் கேம் ஆடிட்டாங்க. இது ஒரு கேவலமான ஒரு வேலை தானே. இப்போ காமுவோ என்ன பண்ண ட்ரிகர் ஆவான்னு சொல்லிட்டு அக்காவுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, காமு கிட்ட என்ன சொன்னா ட்ரிகர் ஆவான், ஆட்டத்துல அவன் என்ன பண்ண அவன் ட்ரிகர் ஆவான்னு சொல்லிட்டு அக்காவுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு ரொம்ப அழகா காமுவை ட்ரிகர் பண்ணி இப்படி ஒரு ஆட்டத்தை போட்டிருக்காங்க. ப்ரோ ஆக்சுவலா இந்த கேமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. டாஸ்கை பத்தி ரொம்ப விவரமா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஓகேவா, அதுல சுபிக்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ கூட வந்திருக்கு தெரியுமா? இந்த ப்ரோமோவையும் இந்த டாஸ்க்குக்கான முதல் ரவுண்டையும் சேர்த்து வச்சு தும்முனோம்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா எங்க அக்கா அந்த முதல் ப்ரோமோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் இப்போ ஒரு மாதிரி பேசாம போனது கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி தள்ளி போயிட்டான், எனக்கு ஆப்போசிட்ல நிறைய பேசுறான், எனக்கு ஆப்போசிட்ல ஒரு மாதிரி கேமை போடுறான், அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த வீட்டுக்குள்ள டாஸ்க் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், டாஸ்க் எல்லாமே நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இருந்தாலும் நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்குன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. ஆக்சுவலா இது சொன்னதெல்லாம் காலையிலே இந்த 3வது ப்ரோமோல பேசுறாங்கல்ல, இது காலையிலே சொன்ன விஷயம். டாஸ்க் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா, டாஸ்க் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில அக்கா காலைல என்ன சொல்லியிருக்காங்க, அவன் தள்ளி போனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு ஆப்போசிட்ல அவன் கேம் ஆடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்காங்க. ஆனா அதே அக்கா இப்ப டாஸ்க்ல காமுவை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ காமு அக்காவை டார்கெட் பண்ணது தப்பே கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான விட இன்னும் 10 பேரை சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கு இந்த ஒயிட் பால்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த பால்ஸ் தான் பெரிய மேட்ரே. ஓகேவா, மொத்தம் 3 கலர் பால் இருக்குப்பா. ஒரு வெள்ளை கலர், 2 கோல்டன் பால்ஸ் உள்ள இருக்கும், அப்புறம் 2 கருப்பு பால் உள்ள இருக்கும். ஓகேவா, அப்படி இருக்கும்போது பஸ்ஸர் டு பஸ்ஸர் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ஒரு பஸ்ஸர் அடிச்சோன்னா நீங்க ஓடி போயிட்டு பால் எடுக்கணும். ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்களா, கையை விட்டு 2 பால் தான் எடுக்கணும். ஒரு டைமுக்கு 2 பால் மட்டும் தான் எடுக்கணும். 3 பால் 4 பால் எடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்க எடுத்து கொண்டு உங்க பேஸ்கெட்ல போட்டுட்டு இருக்கணும். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட கோல்டன் பால் கிடைச்சி அந்த கோல்டன் பாலை பஸ்ஸர் அடிக்கிற வரத்துக்கு நீங்க வந்து காப்பாத்திட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான பஸ்ஸர் அடிச்ச உடனே உங்ககிட்ட கோல்டன் பால் இருக்கும்ல, நீங்க வந்து ஆப்போசிட்ல இருக்க யாருக்கிட்டயாச்சும் இருந்து பாதி பாலை எடுத்துக்கலாம். எப்படி உங்ககிட்ட இப்ப கோல்டன் பால் இருக்கு, நீங்க என்ன பண்ணலாம்னா இப்ப யாரையா ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்க பாதி பாலை எடுத்துடலாம். அவங்க ஒரு 30 பால் வச்சிருக்காங்கன்னா 15 பாலை நீங்க ஆட்டையை போடலாம். அது ஒரு பவர் மாதிரி தான். அந்த கோல்டன் பாலை பொறுத்தவரைக்கும் ஒரு பவர். ஓகேவா, இதே கருப்பு பந்து யார் கையில இருக்கோ அவங்க வந்து அந்த டாஸ்க் விட்டு அவுட் ஆயிருவாங்க. கருப்பு பந்து கையில இருக்கவங்க டாஸ்க் விட்டு அவுட், அவங்க வெளியே போயிருவாங்க. ஓகேவா, அந்த வகையில முதல் ரவுண்டை ஸ்டார்ட் பண்றாங்கப்பா. முதல் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாரும் பால எடுத்து கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே மாத்தி நல்லா தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அரோரா கிட்ட கருப்பு பால் இருக்கு. எப்படி அரோரா கிட்ட கருப்பு பால் இருக்கு. அப்ப அரோரா வந்து என்ன பண்றாங்கன்னா சுபிக்ஸா இதுல போட்டு ஒரு கேம் போட்டுட்டு இருக்காங்க. சுபிக்ஸா இதுல கொண்டு போடுறாங்க. உடனே சுபிக்ஸா வந்து அங்க இருந்து அரோரா இதுல போடுறாங்க. 2 பேரும் மாத்தி போட்டு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கேம் ஒரு மாதிரி சுறுசுறுப்பா போகுது. நல்லதா இருக்கு, பார்க்க நல்லதா இருக்கு, குறை சொல்றதுக்குல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கானா வினோத் வந்து சபரிக்கான இதுல இருந்து அட்டை போடுறாப்ல. கானா வினோத் வந்து சபரிக்கான இதுல இருந்து எடுத்துட்டு வராப்ல. நல்லா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அரோராவும் சுபிக்ஸாவும் தான் சம ஃபன் பண்றாங்க. அவங்க 2 பேரும் மாத்தி அந்த கருப்பு பால் அப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க போனா அங்க வருது, அங்க போனா இங்க வருது, மாத்தி கருப்பு பாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி மாத்தி கருப்பு பாலை போட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு இடையில இந்த டாஸ்கோட பஸ்ஸர் கரெக்டா அடிக்குது. பஸ்ஸர் அடிச்ச உடனே கருப்பு பால் யார் கையில இருக்குன்னா சுபிக்ஸா கையில இருக்கு. சுபிக்ஸா வந்து கரெக்டா அரோராக்கான பெட்டியில போகும்போது பெல் அடிச்சிட்டாங்க. இதுல சுபிக்ஸா இப்ப அவுட் ஆயிட்டாங்க. அப்போ கோல்டன் பால் 2 பேர்கிட்ட இருக்கு. ஒன்னு விக்ரம் கிட்ட, இன்னொன்னு நம்ம விஜய் பாரு கிட்ட. அப்ப விஜய் பாரு கிட்ட பிக் பாஸ் கேக்குறாரு, ஓகே உங்ககிட்ட கோல்டன் பால் இருக்கு, நீங்க யாரை சூஸ் பண்றீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்காரு. கேட்ட உடனே அக்கா யாரை சூஸ் பண்றாங்க தெரியுமா? காமு மாமாவை சூஸ் பண்றாங்க. அப்போ அக்காவுக்கு வன்மம் தானே. அக்கா வந்து டாஸ்க்ல அவனை முடிச்சு கட்டணும்னு சொல்லி தானே இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேப்டன்சி டாஸ்க்ல காமு மாமா வந்து அக்காக்கான பலூனை உடைச்சிருப்பாப்ல. அதுல அக்கா வந்து கடுப்பாயி எப்படியாச்சும் முடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு கோல்டன் பால் என்கிட்ட இருக்கு, காமு கிட்ட இருந்து எனக்கு பாதி பாலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. இதுல விக்கல் சிக்கரமோ எனக்கும் காமுக்கான பால் தான் வேணும்னு சொல்லி விக்கல் சிக்கரம் கேட்கிறாப்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, விக்கல் சிக்கரம் என்ன மாதிரி ஒரு ஆட்டத்தை போடுறாப்லன்னு சொல்லிட்டு. இந்த 3வது ப்ரோமோல பார்த்திருப்பீங்க.
விக்கல் சிக்ரம் பாரு 2 பேரும் உட்கார்ந்தா காலைல பேசியிருப்பாங்க. அந்த இதை ப்ரொமோ போட்டிருக்காங்க. அதுல நம்ம அக்கா வந்து காமோ பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம விக்ரமும் காமோ பத்தி ஆமா அவன் அப்படித்தான், அவனுக்கு ஃபீலிங்ஸே இல்ல, அவனோட ஃபீலிங்ஸே வெறும் 2 ஸ்டெப் தான், 2 ஸ்டெப் எடுத்து வச்சு மட்டும் தான் ஃபீல் பண்றான், அதை தாண்டி அவன் ஃபீல் பண்ண மாட்டேக்கான்னு சொல்லிட்டு 2 பேரும் காலைல உட்காந்து பயங்கரமா புலம்பி அழுது. ஏன் நம்ம விக்ரம் வந்து திவ்யாவை பார்த்து அலவர செஞ்சாப்ல, திவ்யா இன்னும் சொல் பேச்சு கேட்க மாட்டேக்காங்க, திவ்யா கிட்ட எதையுமே சொல்ல முடியல, திவ்யா வந்து இன்னும் இப்படித்தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு காலைல உட்காந்து அழுதுட்டு இருக்கான். காலைல உட்காந்து அழுதுட்டு இருக்கான்ப்பா. ஸோ அந்த வகையில ரொம்ப தெளிவா தெரியுது, காலைல இவங்க 2 பேரும் பேசி வச்சதுனால இந்த 2 பேருக்கும் காமோ அட்டாக் பண்ணணும்னு ஒரு மைண்ட் வந்துச்சு. அப்போ பாரு காமோ சூஸ் பண்றாங்க, விக்ரமும் காமோ சூஸ் பண்றாப்ல. இதுல நம்ம அக்கா விக்ரமுக்கு கண்ணு காமிக்கிறாங்க, உனக்கான பால வினோத்தை யூஸ் பண்ணு, வினோத்திட்ட இருந்து பால ஆட்டையை போட ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு. எப்படி நீ ஒரு ஆட்டத்தை போட ட்ரை பண்ணும்போது ஆப்போசிட்ல எல்லாருமே கேம் ஆடத்தானே செய்வாங்க. நீ ஒரு ஆட்டத்தை போட ட்ரை பண்ணும்போது எல்லாருமே இன்னொரு ஆட்டத்தை போட ட்ரை பண்ணதான் செய்வாங்க. அப்ப முதல் ரவுண்ட்ல சுபிக்ஸ் அவுட்டு, காமு கிட்ட இருந்து எல்லா பாலும் எடுத்தாச்சு. காமு கிட்ட இருந்து அக்காக்கு ஒரு 16 பாலும் விக்ரமுக்கு ஒரு 8 பாலும் போயிடுச்சு. ஓகேவா, எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு, எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு போயாச்சு. காமு கிட்ட வெறும் 8 பால் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பாதி பால் எடுக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் யாரு ஒருத்தரை சூஸ் பண்றாங்களோ இன்னொருத்தவங்களும் அடுத்தவங்களை சூஸ் பண்ணும்போது பாரு வந்து மாமாவை சூஸ் பண்ணிருக்காங்கள, மாமா கிட்ட 32 பால் இருக்கு, அதுல பாதி பால் அக்காக்கு போயிடுச்சு, 16 பால் அக்காக்கு போயிடுச்சு, மீதி 16 பால் இருக்குல்ல, அந்த 16 பால்ல இருந்து பாதி விக்ரமுக்கு போகுது. விக்ரம் கொஞ்சம் அரமெண்டல் மாதிரி பண்ணிட்டாப்ல, விக்ரம் வந்து வேற யாரையா சூஸ் பண்ணி தான் எக்ஸ்ட்ரா பால் கிடைச்சிருக்கும், பட் காமோ சூஸ் பண்ணிட்டாப்ல. கேட்டா கணக்கு டாஸ்க்ல எல்லாரையும் முடிச்சு கட்டணும்ல, அதனால அப்படி பண்ணேன்னு சொல்லி ஒரு பேச்சை வேற போடுறாப்ல. ஸோ இங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிருக்கு அக்கா, கேமை ஸ்டார்ட் பண்ணது அக்கா. அதுக்கப்புறம் கேமு நம்ம காமு ஆடும்போது கோப்படக்கூடாதுல, அவன் ஆடத்தான் செய்வான். நீ பாலை வச்சு யூஸ் பண்ணிட்டான், அவன் பாலை பிடுங்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவான். ஓகேவா, ஸோ இந்த வகையில முதல் ரவுண்ட்ல சுபிக்ஷா வெளியே போயாச்சு, அக்கா கிட்ட தான் அதிகப்படியான பால்ஸ் இருக்கு. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு யார்கிட்ட ஒயிட் பால்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ மொத்த ரவுண்டு முடியும் போது கடைசியாக இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்ட ஒயிட் பால்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த டாஸ்க்கை வின் பண்ணுவாங்க. அதில் சாண்ட்ரா தான் வின் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா வந்து 162 சம்திங் எவ்வளோ பால்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த சண்டையை ஃபர்ஸ்ட் கிளப்பிட்டது அக்கா. ஆனால் இதே அக்கா தான் டாஸ்க்குன்னு வரும்போது அவனுக்கு ஆப்போசிட் நான் ஆட மாட்டேன், அவன் எனக்கு ஆப்போசிட் விளையாடுறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நெஞ்சு வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இங்கே குத்துதுன்னு சொல்லிட்டு அக்கா ட்ராமா வேற போட்டுச்சு. காலையில் உட்காந்து அக்கா ட்ராமா வேற போட்டுச்சு. இதில் காமு மாமா பற்றி என்ன சொன்னாங்கன்னா, அவன் வந்து லவ் கேம் ஆடுறான், அவன் வந்து என்கிட்டே வந்து நீ ரொமான்டிக் கேம் ஆட ட்ரை பண்ணுறேன்னு என்னை பார்த்து கேட்கான், அப்போ அவன் என்னை வச்சு லவ் கண்டென்ட் தானே பண்ணுறான், அவன் என்ன வச்சு கண்டென்ட் தானே பண்ணுறான்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அக்கா வந்து ஒரு காட்டுக்கு தீ வைக்காங்க, அப்புறம் காடு வந்து கொழுந்து பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நீங்க தான் அணைக்கணும், அணைக்க முடியாது. ஆனால் காட்டை அணைக்க முடியுமா? காட்டை அணைக்க முடியாது, அது காட்டாறு வந்து தான் அணைக்க முடியும். அந்த வகையில் காமு மாமாவை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே அக்கா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல பாவமா இருக்கு அரோரா நினைச்சா, அதுக்கு கையெல்லாம் தொங்கிட்டு ஓகேவா, கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவுட்டு. இதுல விக்ரம் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு மாதிரிப்பட்ட பிளேயை போட்டுட்டு இருக்காப்ல. சரி ஓகே, இது ஒரு பிசிக்கல் டாஸ்க் மாதிரி தான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகேவா, இதுல வினோத் வந்து கவனிச்சாப்ல, பாரு வந்து விக்ரம்கிட்ட வினோத் பால் எடுன்னு சொல்லி கண்ணை காமிச்சதை வினோத் கவனிச்சாப்ல. வினோத் வந்து கொஞ்சம் வெறியில இருக்காப்ல, நீ என் பாலையா சொல்ற, இன்னொன்னு முடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு கொஞ்ச நேரத்தில் முடிச்சு விட்டுருவாப்ல, கண்டிப்பா எனக்கு கொஞ்ச நேரத்தில் முடிச்சு விட்டுருவாப்ல. இப்ப 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு. 2வது ரவுண்ட்லயுமே விக்கல் சிக்ரம்கிட்டையும் நம்ம விஜய் பாருக்கிட்டே தான் கோல்டன் பால் இருக்கு. என்ன கதை, இவங்களுக்கு மட்டும் கரெக்டா எப்படி கோல்டன் பால் கிடைக்குன்னு ஒண்ணுமே தெரியல. இது என்ன வகையான கேம்னு தெரியல. மேபி பிக் பாஸ் டீம் நேக்கா அவங்க கை விடுற இடத்துல தான் கொண்டு வச்சிருக்காங்களா என்ன அளவோ தெரியல. 2வது ரவுண்டுமே அவங்களுக்கு தான் கோல்டன் பால் கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, அக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, காமு இந்த கேம் ஆடுறாப்ல, இதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? தப்பு இல்லை. அப்ப என்ன அக்கா டிராமா போடுறாங்க, பார்க்கலாம் எங்க டிராமா ஆரம்பிக்குன்னு சொல்லி. ஏன்னா 2வது ரவுண்ட்ல இன்னும் டிராமா வரல, இதுக்கு அடுத்த ரவுண்ட்ல தான் டிராமா வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு எனக்கு அர்த்தம் மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. 3வது ப்ரோமோல டிராமா போடுறது, கேமுக்குள்ள வந்து ஆப்போசிட்ல கேமை போடுறது, இதெல்லாம் ஒரு இதை பத்தி உங்களுக்கு எனக்கு அர்த்தம் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.